கிட்டத்தட்ட ஒரு 70 எபிசோடா சிதம்பரம், சிதம்பரம், சிதம்பரம்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு, அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 2 எபிசோட்ல அழகா அந்த ஃபிளாஷ்பேக்க போட்டு முடிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இத்தன நாளா வந்து நம்ம ரகு வந்து இது ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட் பண்ணி நெறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருப்பாரு. அந்த டைம் இருந்த நெறைய பேர மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது அவ்வளத்தையுமே வந்து லிங்க் பண்ணி அழகா அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ்ல முடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. அதுவும் நம்ம நெடுமாறன் அண்ட் சிதம்பரம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாண்டிங் இருக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் அங்க உள்ள ரெசார்ட்டுக்கு ரகு கூட்டிட்டு வரப்போவே ஆல்ரெடி நெடுமாறன் அங்க ஷெஃப்பா இருக்காரு. என்னதான் நம்ம சிதம்பரமுக்கு வந்து சூப்பரா வந்து சமைக்க தெரிஞ்சாலும், அவருக்கு வந்து ஒரு ஷெஃப்பா ஒரு ரெசார்ட்ல வந்து இந்த பிளேட்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த கான்டினென்டல் டிஷ்ஷஸ் ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெடுமாறன் பார்த்து பார்த்து சொல்லிக் குடுக்குறாரு. சிதம்பரம்க்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்ற மாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து சரியா யார்ட்டயும் பேசுறதில்ல. அண்ட் அங்க இருக்கிற மத்த ஷெஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறது, இவரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து வந்து கோவப்படுறது, இப்படி இருக்கிறப்போ நம்ம நெடுமாறன் மட்டும் பார்த்தீங்கன்னா, சிதம்பரமுக்கு அவ்ளோ பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு. குழந்தைக்கு சொல்லி தர மாரி சொல்லி தராரு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பாட்டே போட்டிருப்பாங்க. அண்ட் இன்ஃபாக்ட் நடுவுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீக்கான்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் லியோன்னு நெனைக்கிறேன் ஒருத்தர் வந்திருப்பார் தெரியுமா? ஸோ அந்த இடத்துல அவரு அவ்ளோ பாராட்டுவாருங்க. அதாவது வந்து நெடுமாறனோட இத பீட் பண்ணவே முடியாது. பட் அத விட வந்து நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்க சிதம்பரம். நீங்க பெரிய ஷெஃப்பா வருவீங்கன்லாம் பாராட்டுவாரு. அதுக்கு வந்து ஜென்யூனா பார்த்தீங்கன்னா நெடுமாறன் சந்தோஷப்படுவாரு. பட் இதெல்லாம் எப்படிடா ட்விஸ்ட் ஆகும்? இப்படி இருந்த நெடுமாறன் சிதம்பரம எப்படி அப்படி ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டாரு அப்படின்னு நம்மள யோசிச்சுட்டு இருந்த டைமா பார்த்து தான் இந்த ஸ்டார் ஷெஃப் அப்படிங்கிறது வருதுங்க. அங்க தான் இவரு ஸ்லிப் ஆகுறாரு. ஸோ நம்ம ரகு வந்து சிதம்பரம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாரு. நம்ம சிதம்பரமும் பார்த்தீங்கன்னா, அதுல வின் பண்ணா 10,00,000 கிடைக்கும். நமக்கு வந்து கடனெல்லாம் அடைச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு இதுனால அவரும் ஒத்துக்கிறாரு. நம்ம நெடுமாறன் எப்படியாவது சிதம்பரம இங்க இருந்து நம்ம அனுப்பிறணும். இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம லூத்தர் உள்ள வராரு. அவரு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் டைனிங் மாரி ஒண்ணு வச்சு இவர குக் பண்றதுக்காக கூப்பிடுறாரு. என்னன்னா இவங்க வேட்டையாடி சமைப்பாங்களாம். ஸோ அந்த மான் கறி அந்த மாரிலாம் பண்றப்போ அது இல்லீகல் அப்படின்றனால நெடுமாறன் முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் இப்ப அவரோட மாஸ்டர் மைண்ட் என்ன யோசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சிதம்பரம கூட்டிட்டு போய் நல்லா பிளான் பண்ணி போலீஸ வர வச்சு அவர அங்க மாட்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ சிதம்பரம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதுல தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அவர் இருக்கிறாரு. அண்ட் அத முடிச்ச விதமும் நல்லா இருக்கும். அதாவது இந்த ஃபிளாஷ்பேக்லாம் அப்படியே எங்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன் கையில அந்த அவார்டு இருக்கும். அதாவது இந்த ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனா அவர் வின் பண்ணியிருக்காருன்ற மாரி அவார்டு இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவரும் சிதம்பரமும் எடுத்த ஃபோட்டோ 2யும் சைட் பை சைடு வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஃபேமுக்காக ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாரி அந்த கம்பேரிசன் நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ்ல ஒரு சீன் இருக்குங்க. அதாவது அவங்க நெடுமாறனோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த சோகத்துல அவர் உட்காந்து அப்படி குடிச்சிட்டு இருப்பாரு. அங்க அந்த 2 பசங்க இருப்பாங்க. திவ்யாவும், ஐஷுவும் குட்டி பசங்களா இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சிதம்பரம் வந்து என்ன பசங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சமைச்சு அண்ட் அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்குறப்போ பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. திவ்யா, ஐஷுன்னு சொல்லிட்டு ஐஷுக்கு இவர் ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷு அண்ட் வெற்றிங்க, அதாவது ஐஷு ஒரு வழியா வெற்றி கிட்ட வந்து பேசிடுறாங்க. பட் இந்த ரம்யா வந்து எந்த அளவுக்கு ஒரு அழகான கேரக்டரா கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ அவங்க வந்து ஐஷுவை வந்து வெற்றிக்கு பிடிச்சிருக்கு அண்ட் வெற்றி ஐஷுக்கு பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சும் இவங்க பண்ற சில விஷயங்கள் வந்து ஒரு ரம்யா அப்படின்னு இத்தனை நாள் காட்டின அந்த ரம்யாவுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி வந்து ஐஷுக்கு தேங்க் பண்றதுக்காக, அதாவது இவருக்கு வந்து அந்த ஸ்டாக்லாம் கம்மியா இருந்தது, அவங்க தானே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாரு. அதை வந்து ஐஷு அங்கேருந்து எடுத்துட்டு இது யாருக்காவது வேற யாருக்காவது பண்ணியிருக்கீங்களா கெஸ்ட்டுக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ரம்யா இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. டெக்னிக்கலி அந்த இடத்துல அவங்க சொன்னது கரெக்ட் தான், உங்களுக்கு தான் எடுத்துக்கன்னு சொன்னது கரெக்ட் தான். பட் ஸ்டில் அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வெற்றி எதுக்காக அதை பண்ணாருன்னு. பட் அதை அவங்க பண்ணிடக்கூடாது. ஸோ இவங்க அதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்க. இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தாதுன்னு புதுசாக வேற ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஐஷுவோட எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 எபிசோட் முடிகிற டைம்ல வந்து நம்ம ரம்யா டைரக்டா ஐஷு கிட்டேயே போயிட்டு நான் வந்து வெற்றியை லவ் பண்றேன், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரம்யாவுக்கு தான் நல்லாவே தெரியுமே இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்ட்டு அதை கொண்டு போய் ஐஷுட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்கள அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல போடுறது வந்து எனக்கு ரொம்பவே தப்பா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வந்து கிச்சனுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஐஷு வந்து நீங்க இதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிடுறாங்க. ஸோ வெற்றி அந்த கிச்சனுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்கி வந்து அசிங்கமா அவர் பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. அங்க ஐஷு வந்து இவர் வெற்றிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி விக்கியை பிடிச்சி திட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வெற்றி அவ்வளோ ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கிறத வந்து ரம்யா விழுந்து பாத்துறாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியுது ஐஷுக்காக தான் வந்து அவர் எக்ஸைட்டடா இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இவ்வளவும் தெரிஞ்சும் வந்து இவங்க இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரியா அண்ட் ராஜன் ரிலேட்டடா ராஜன் வந்து ஃபைனலா ஓப்பன் அப் பண்ணி சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இப்போ கூட அவரா சொல்லலையே, ஐஷு வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அப்பாட்ட பேசி, ரியாட்ட பேசி, ராஜன்ட்ட பேசி இவ்வளவும் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ராஜன் வந்து ஓப்பன் அப் ஆயிருக்காரு. பட் அந்த சீன் நல்லா இருக்குங்க. அவர் வந்து சொல்லிட்டு நம்ம ரியா வந்து இப்பதான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, என்னால இப்போ வந்து இன்னொரு மேரேஜ் யோசிக்க முடியாதுலாம் சொல்றப்போ அவர் கிளியரா ஒரு விஷயம் சொல்லுவாரு.
20 இயர்ஸா நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன். இப்ப நீ எனக்கு ஓகே சொன்னாலும் சரி, நோ சொன்னாலும் சரி, இது நம்மளுக்குள்ள இருக்க எதையுமே மாத்தாது. ஸோ நீ வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணா மட்டும் தான் நான் வந்து உன்னையும், குழந்தையும் கேர் பண்ணுவேன்னு கிடையாது. இது எதுவுமே மாறப்போறதில்ல. நான் அப்பவுமே உங்கள கேர் பண்ண தான் போறேன் அப்படிங்கிற மாரி அவரு பேசுவாரு. அது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா நடந்த விஷயங்கள் அப்படின்னா, ஒண்ணு இந்த பேண்ட்ரி ஃபுட்ல பூச்சி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெடுமாறன் வந்து நேரா போயிட்டு ரகுட்ட பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேரு தான் கெட்டு போகுது. நான் தான் வந்து இத பண்ணேன்னு சொல்லி என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது சரி வராது. பேண்ட்ரி நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு லெட்டர குடுத்துட்டு போயிருவாரு. நம்ம ரகு வந்து நான் யோசிச்சு சொல்றேன்னு பாருங்க. இத்தன நாளா வந்து இந்த ரகு கேரக்டர் வந்து இப்போவோ, அப்போவோன்ற மாரி நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருந்ததுக்கு, அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட் முடியிறப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து திரும்பவும் ஐ திங்க் செஸ்ட் பெயின் வந்த மாரி காட்டுனாங்க. அண்ட் அவரால யாரையுமே ரீச் அவுட் பண்ண முடியல. ரூம்ல தனியா இருக்காரு. ஒரு வேள அவருக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு தான் தோணுது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட்ரிய நான் எடுத்து நடத்துறேன்ட்டு லெட்டர குடுத்தது வேற அவர் டேபிள்லயே இருக்கு. ஸோ நெடுமாறன் நெனச்சா வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. கடைசியா அவர்ட்ட நான் பேசினப்போன்னு சொல்லி அவர் ட்விஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேணி வந்து பிரியாவ ஃபாலோ பண்றாங்க. அண்ட் மறுபடியும் அவங்க ஏதோ ஒரு மாரி சஸ்பீஷியஸா சில விஷயங்கள் பண்றாங்க. அது இவங்க என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க மாரி வந்து காட்டுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். நம்ம ஐஷு வந்து அந்த எக்ஸோட பேச்சப் ஆகணுமா? இல்ல வெற்றியோட இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாரி நம்ம வெற்றிக்கு வந்து ரம்யாவா, ஐஷுவா யார் கரெக்ட்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.